வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் அஸ்வின் பண்ண கேரட் அல்வா தான். வித்தின் 10 மினிட்ஸ்லேயே இந்த கேரட் அல்வாவை ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. இதோட டே கிரேப்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கேஷ்யூவோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சிம்மில் மாற்றிட்டு ஒரு பெரிய கேரட்டை துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ கீலே கேரட்டை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ கைவிடாமல் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். ஸோ ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் காய்ச்சின பாலை சேர்க்குறேன். கேரட்டை பால்லே வேக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பால்லே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ கரண்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் சுகர் போடுறேன். இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா சுருண்டு வருது. ஸோ அடுத்து 1 ஸ்பூன் நெய் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.